ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ரெக்வஸ்ட் தான் Groww ஆப்பில் இன்ட்ராடே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து Groww ஆப்பில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம நிறைய ஷேர்ஸ் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி அதில் எவ்வளோ சார்ஜஸ் எடுக்கிறாங்கிறத டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே பாருங்கள். அதே மாதிரி Groww ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதவங்க கீழே இருக்க இன்வைட் லிங்கை கிளிக் பண்ணி Groww ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ட்ராடே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன சார்ஜஸ் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் நம்ம வந்து இன்ட்ராடேயில் இன்றைக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு 1 hour 2 hours ஏன்னா இந்த வீடியோக்காக தான் நம்ம முக்கியமாக இப்போ இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷேரை வாங்கி விற்கிறேன். ஸோ விற்றுட்டு எனக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் எடுத்துருக்காங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷார்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இது 2 வீடியோவுக்கு போயிட்டு ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய டீட்டெயில் இதில் இருக்குது. ஸோ ஒரு டீட்டெயிலுமே முக்கியங்கிறதுனால தான் நான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். அதுவே 2 பார்ட்டுக்கு போயிட்டு ஸோ வந்து எந்த பார்ட்டியும் ஸ்கிப் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், நான் வந்து Groww ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிறதுலே மினிமமாக ஒரு ஸ்டாக்கை நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட வந்து முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா IDBIயில் வந்து நமக்கு ஸ்டாக் இருக்குது. அதேமாதிரி PNBலேயும் ஸ்டாக் இருக்குது. ஸோ வந்து நம்ம ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், PNB இங்கே இருக்குது. இது வந்து ₹42.55 அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி 1 day ரிட்டனே பார்த்திங்கன்னா 1.65% கிட்ட இருக்குது. ஸோ இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஆனால் நம்மகிட்ட வந்து நம்மளோட வேலெட்டில் வந்து ₹200 தான் இருக்குது. ஸோ ₹200 ஒரு 5 ஷேர் கூட இதில் வாங்க முடியாது. நம்ம வந்து வேறு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்கொயர் ஆஃப்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நான் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நான் 5 ஷேர்னு சொல்கிறேன்னா 25 ஷேர் நம்ம 5x வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளால் ஒரு 25 ஷேர் வாங்குற மாதிரி தான் நான் இப்போ கேட்குறேன். எப்படி நீ வந்து ₹200 வச்சுக்கிட்டு 25 ஷேர் வாங்க போகிற அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், IDBI நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட IDBIயில் ஆல்ரெடி ஒரு ஷேரு நார்மல் டைப்பில் ரெகுலர் டைப்பில் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து இன்ட்ராடே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு ஷேர் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நார்மல் ரெகுலர் டைப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே எல்லா டீட்டெயிலுமே இதோட ஃபண்ட்ஸு, அதே மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ ரேட்டு கேட்குறாங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இப்போ நான் டைப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ட்ராடேன்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட்ராடே சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மாதிரி ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இன்ட்ராடே வந்து அன்றைக்கி நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்களோ அன்றைக்கே வந்து அதை விற்றுறணும். அப்படி இல்லைன்னா அந்த ஷேர் வந்து பெனால்ட்டிக்கு போயிடும். ஸோ பெனால்ட்டிங்கிறது என்னங்கிறது தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஏன்னா பெனால்ட்டிங்கிறது வந்து இன்ட்ராடேயில் பெரிய பிரச்சனை. நிறைய பேர் வாங்கிட்டு விற்காமல் விட்ருவாங்க. முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு புரோக்கர் ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நம்ம காசை கொடுத்து நம்ம வந்து இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்போம். இன்கேஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் இருந்ததுன்னா அவரே வந்து என்ன பண்ணுவார், அதை விற்றுட்டு பெனால்ட்டி ஆகாமல் அவர் சேவ் பண்ணி விட்ருவார் நம்மளை. பட் ஆனால் இப்போ இருக்கிறதுலலாம் வந்து நம்மளாக தான் விற்றுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒரு புரோக்கர்கிட்ட நம்ம காசு கொடுத்து நம்ம வந்து இன்ட்ராடே வாங்க சொல்கிறோம்ல, அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து இப்போ ஒரு ₹10 ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா ₹9 வந்தோன்னா விற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள்கிட்ட சொல்லிடுவீங்க. அதுதான் ஸ்டாப் லாஸுங்கிற ப்ராசஸ்ஸு. ஆக்சுவலாக இப்போ அதனால தான் டெக்னிக்கலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த 3 ட்ரிப்ஸு இவங்க காமிச்சிருக்கிறது 3த்தையும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ காமிக்கிறேன். இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இன்ட்ராடே வந்து ரொம்ப ரிஸ்கின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து லிவரேஜ்னு ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது 5xன்னு Groww ஆப்பில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் செல். இது 3ம் என்னங்கிறத நான் வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஏன்னா இங்கே வேர்டிங்ஸில் இருக்கிறத படித்தோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதை எவ்வளோ சிம்பிளாக வந்து ஓவராலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இன்ட்ராடேன்னு சூஸ் பண்ணிவிட்டேன். கீழே வந்து ஷேர்ஸ் வந்து NSEயில் வச்சுருக்கேன். நான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா என்னோடய வேலெட்டில் ₹200 தான் இருக்குது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சிருப்பேன், வேணால் பாருங்கள். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து மார்க்கெட்னு சூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ₹38.25 இந்த ஷேர் IDBI போயிட்டுருக்கு. நீங்கள் கீழே பார்க்கலாம், அதில் வந்து பேலன்ஸ் வந்து 200ன்னு காமிச்சிருக்கு. அதுக்கு கீழே மார்ஜின் அப்படின்னு ஒன்று காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்லேயும் வந்து இன்ட்ராடே பண்ணுறப்ப மட்டும் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இன்ட்ராடேயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, லிவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ₹100 வச்சுருக்கீங்க, வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ₹10 உள்ள ஷேரை 10 வாங்க போகிறீங்க அப்படின்னா
ஒரு ட்ரேடிங் ஆப்பும் ஒரு லிவரேஜ் கொடுப்பாங்க வேல்யூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக காமிச்ச வாட்ஸ் நியூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக காமிச்சது பார்த்தீங்கன்னா 5x அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் வந்து 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா Groww ஆப்பில் வந்து 5xன்னு காமிக்கும். அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்டை வந்து 5 மடங்காக அது பெருக்கி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் 100 ரூபா வச்சிருக்கீங்கன்னா 5 மடங்கு எவ்வளோ 500 ரூபா. நீங்கள் 500 ரூபாய்க்கு உள்ள ஷேரை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 10 ரூபாய்க்கு உள்ள ஷேர் நான் வந்து 50 ஷேர் நான் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அந்த லிவரேஜுங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் 200 ரூபா வச்சுருக்கேன், அதில் 5xனா 1000 ரூபா. ஸோ நான் 1000 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். இதில் 38 ரூபா 35 பைசா ஒரு ஷேரோட விலை. ஸோ நான் 25 ஷேர் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 900 ரூபா வரும். ஸோ நான் 200 ரூபா வச்சுக்கிட்டு அப்படி தான் நான் 900 ரூபாய்க்கு 25 ஷேர்கிட்ட நான் வாங்க போகிறேன். அதே மாதிரி இப்போ கீழே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸுங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன். ஸ்டாப் லாஸ்னா என்ன, லிமிட் லாஸ்லாம் என்னான்னு. ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அமௌண்ட் செட் பண்ணி ட்ரிகர் அமௌண்ட் செட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு வந்தோடனே வித்துரு லாஸ் ஆகாமல் அப்படிங்கிறது தான் ஸ்டாப் லாஸ். லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இன்னொன்று வந்து லிமிட் லாஸ்னு இருக்கும். நமக்குன்னு ஒரு வேல்யூ நம்ம வச்சுப்போம். எனக்கு 10 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும், 20 ரூபா ப்ராஃபிட் வந்தால் போதுங்கிறப்போ இது 38 ரூபா 25 பைசாவில் இருக்கா. நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு 10 ரூபா கிடச்சா போதும் ஒரு ஷேருக்குங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், 48 ரூபா 25 பைசாக்கு வந்தோன்னா இதை வித்துரு அப்படின்னு சொல்லி லிமிட் லாஸ் கொடுத்துருவேன். ஸோ அந்த லிமிட்டுக்கு வந்தோன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ரெண்டு டாபிக். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸில் வந்து நான் லிமிட்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து அங்கே மார்க்கெட்னு வந்து நான் லிமிட்னு கொடுத்துருக்கேன். லிமிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 ரூபா 25 பைசாவில் வச்சு நான் லிமிட் கொடுத்து பை கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் மார்க்கெட்டில் எவ்வளோ போட்டிருக்கு, டாப்பில் பாருங்கள் 38 ரூபா 35 பைசாவில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து எப்போ வந்து 38 ரூபா 25 பைசாவுக்கு வருதோ அப்போ வந்து ஒரு செல்லர் வந்து 38 ரூபா 25 பைசாவுக்கு விற்கிறாரு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேர் வந்து வந்துடும். ஸோ வந்து நீங்கள் மார்க்கெட்னு வச்சு வாங்கினீங்க அப்படின்னா ப்ரைஸை மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டுக்கு அப்போ போயிட்டுருக்கோ அதே ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிடுவீங்க. பட் இன்கேஸ் லிமிட்னு வச்சு வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை லிமிட்டில் அப்படின்னா, நான் இப்போ வந்து 26 ஷேரை வந்து 38 ரூபா 25 பைசாவுக்கு வச்சு நான் பை கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுங்களேன். யாராவது விற்றா தான் நமக்கு வருமே தவிர அது வரைக்கும் அது வரவே வராது. ஸோ வந்து டைம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே வந்து மார்க்கெட்டை வச்சு ட்ரை பண்ண வேணாம், லிமிட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு லக் இருந்து மார்க்கெட் டப்புன்னு ட்ராப் ஆனிச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 பைசா 10 பைசா கம்மியாக நீங்கள் வாங்கினாலுமே ஒரு 1000 ஷேர் வாங்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ நான் இப்போ பாருங்கள், நான் லிமிட்டில் வச்சு பை கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து எப்படி வந்து நம்மளோட டேஷ்போர்டில் காமிக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், லிமிட்னு காமிச்சிருக்கு. இப்போ டேஷ்போர்டுக்கு நான் வந்துட்டேன். டேஷ்போர்டுக்கு வந்தோன்னே மேலே பாருங்கள் ஓப்பன் ஆர்டர்ஸில் ஓப்பன் ஆர்டர் கிளிக் பண்ணோன்னே என்ன இருக்குது 0/26. அதாவது நம்ம 26 ஷேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நமக்கு எதுவுமே ப்ளேஸ் ஆகலை. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், இதில் மார்க்கெட்னு போட்டு 38 ரூபா 30 பைசாவில் இருக்குது. ரைட் சைடில் லிமிட்னு போட்டு 38 ரூபா 25 பைசா. நம்ம 38 ரூபா 25 பைசாக்கு நம்ம கேட்டிருக்கோம். இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட்டில் வந்து விலை சொல்கிறது எவ்வளோனா 38 ரூபா 35 பைசா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்போ வந்து 38 ரூபா 25 பைசாக்கு சொல்லி யாரும் வந்து விற்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 26 ஷேர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக யாராவது கொடுத்துருவாங்க, நமக்கு யாராவது விற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ரேட்டுக்கு வருதோ அந்த டைமுக்கு விற்கிறப்போ நமக்கு வரும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கிராஃபில் வந்து 38 ரூபா 25 பைசான்னு காமிக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நம்ம கேட்டிருக்க அமௌண்ட்டுக்கு வந்து லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 26 ஷேர் நமக்கு வந்திருக்காது. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு மைனர் செகண்டில் சின்ன டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன பண்ணும், அது அடுத்த ரேட்டுக்கு போய்டும். அதாவது 38 ரூபா 30 பைசாக்கு சடனாக போய்டும். ஸோ அதனால் வந்து நமக்கு அலாட் ஆகிருக்காது. பட் ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு அது வந்தோடனே வந்து உங்களுக்கு ஷேர் வந்து அலாட் ஆகிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. யாராவது விற்றா தான் அந்த டைமுக்கு நமக்கு அலாட் ஆகும். நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு நம்ம வாங்கிடலாம். ஏன்னா நம்ம இது வீடியோக்காக தான் பண்ணுறோங்கிறப்போ நம்ம வந்து செல்லிங்கையும் காமிக்கணும், பையிங்கையும் காமிக்கணும். ஸோ அதுக்காக தான் இது முக்கியமாக இந்த வீடியோ. பட் ஆனால் ₹1 ப்ராஃபிட் வச்சாலும் ₹1 ப்ராஃபிட் வச்சாலும் நான் விற்றுருவேன் எப்படியாவது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் எப்படியாவது நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஒரு 12:20 கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு நம்ம ஓப்பன் ஆர்டரில் கொடுத்து யாருமே இப்போதைக்கு இதை விற்கல. ஏன்னா மார்க்கெட் ரேட்டு இப்போ எவ்வளோ போய்ட்டுருக்குன்னா 38 ரூபா 35 பைசா குறையாமல் தான் போயிட்டுருக்கு. இதோட ஷேர் நம்ம 38 ரூபா 25 பைசா கேட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது குறையுதா அப்படின்ட்டு.
ஸோ ஆக்சுவலாக வந்து ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு விஷயம், எப்பயும் அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா கேம்பிளிங் மாதிரி தான் இன்ட்ராடேவும். நிறைய பேர் வந்து டெய்லி ப்ராக்டிஸாக பண்ணுவாங்க. டெய்லியும் வந்து இன்றைக்கி அதுக்கு அடிக்ட் ஆன மாதிரி ஆகிடுவாங்க. டெய்லி அவங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரியே அவங்க பழகிடுவாங்க. ரெண்டாவது ஒன்று, பெரிய லிவரேஜுக்கு போகக்கூடாது. நான் இப்போ சொன்னேன்னா 5 மடங்கு Groww App கொடுக்குதுன்னு. சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு கொடுக்கும், 100 மடங்கு கூட கொடுப்பாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு அவங்க வந்து கேரண்டி அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 1000 ரூபாயை வச்சுட்டு 1 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு ப்ராஃபிட் ஆகிட்டுனா உங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வரும், நஷ்டம் ஆகிட்டுனாலும் உங்களுக்கு அவ்வளோ நஷ்டம் வரும். ஸோ நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை லிவரேஜை பற்றி திங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமாக ஒரு இன்ட்ராடேயில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இது வந்து இன்றைக்கி வாங்குகிற ஷேர் இன்றைக்கி சாயந்தரத்தோடய முடிஞ்சிடும். ஸோ வந்து ஸ்கொயர் ஆஃப்ங்கிற வேர்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஆஃப்னா என்னென்னா, இன்றைக்கி வாங்குறது இன்றைக்கே முடிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா அவங்க பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ பெனால்ட்டிங்கிறது எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்களோட ஷேர், நீங்கள் வச்சிருக்க ஷேரை வந்து யாராவது எவ்வளோக்கு ஏலத்துக்கு எடுத்து கட்ட சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு போகும். பட் ஆனால் இப்போலாம் வந்து 50 ரூபா கிட்ட நமக்கு வந்து பெனால்ட்டிங்கிறது போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோலேயே நான் காமிக்கிறேன், எனக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன், ரெண்டாவது வீடியோவில் காமிக்கிறேன். விற்றதுக்கப்புறம் எனக்கு வந்து Growwலேருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கும், நீங்கள் வந்து 3.25 உங்களோட ஷேரை விற்றுருங்க, அப்படி இல்லை உங்களுக்கு 50 ரூபா பெனால்ட்டி எடுப்பாங்கிறத காமிக்கும். ஆக்சுவலாக இது நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். இன்னுமே வந்து எனக்கு ஒன்றும் நான் மாடிஃபை பண்ணலாமான்னு செக் பண்ணுறேன். மாடிஃபை பண்ணி நம்ம ரேட்டை வந்து 38 ரூபா 35 பைசா கொடுத்தா நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் ரேட்டுக்கு வச்சு நம்ம வாங்கலாம். ஏன்னா இப்போ இது லிமிட்னு வச்சு நம்ம 38 ரூபா 25 பைசா கேட்டிருக்கோம். யாருமே நமக்கு வந்து விற்க ரெடியாக இல்லை. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் பாருங்கள், வேலெட்டில் நமக்கு வந்து 200 ரூபாயில் ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்ட் ஆனப்போ காமிச்சேன். இப்போ நமக்கு வந்து 98 பைசா தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 199 ரூபா 0.2 பைசா நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் வந்து ₹1 வந்து 2 பைசா கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க பார்க்கலாம், ரெகுலேட்டரி அண்ட் ப்ரோக்கரேஜ்னு போட்டு பையிங்க்கும் அவங்க எடுத்திருக்காங்க. 0.112% அவங்க எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ப்ரைஸிங் உங்களுக்கு எடுக்கிறாங்கிறது கரெக்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் போய்ட்டு அதில் வந்து ஹெல்ப்னு ப்ரைஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரைஸிங் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக கிளியராக தெரியும். பட் ஆனால் ஒரு வாட்டியாவது நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அவங்க எக்ஸாக்டாக எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியும். நான் இதில் வந்து ரெண்டாவது பார்ட்டில் நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு வாங்கின ஷேருக்கு எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ IDBI பேங்க்குக்காக நம்ம லிமிட்டில் வச்சு 38 ரூபா 25 பைசாவில் வச்சுட்டே நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது 35 பைசா குறையவே மாட்டேது. 30 பைசாவுக்கு வருது, 38 ரூபா 30 பைசாவுக்கு வருது. பட் ஆனால் 20 பைசாவுக்கு வர மாட்டுது. ஏன்னா 20 பைசாவுக்கோ இல்லை 25 பைசாவுக்கோ வந்தால் தான் யாராவது செல்லர் விற்பாங்க, நமக்கு கிடைக்கும், நம்ம கேட்ட 25 பைசாவுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணாமல், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வீடியோ ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் கேன்சல் பண்ணிடலாம். நம்ம லிமிட்டில் வச்சு நம்ம கேட்டோம், அவங்க நம்ம கேட்ட அமௌண்ட்டுக்கு யாரும் விற்க ரெடியாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம IDBI ஓப்பன் பண்ணி மார்க்கெட் ரேட்டில் வச்சு வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், IDBI திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு வேலெட்லேயே வந்து 200 ரூபா பணம் வந்துட்டு வித்தோடனே நமக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஆர்டர் கேன்சல் பண்ணாலும் நமக்கு உடனே வேலெட்டில் பணம் வந்துடுது. ஸோ அதையும் பார்த்துங்க. IDBI திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஒருக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ IDBI ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம 38 ரூபா 35 பைசாவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பையை கிளிக் பண்ணலாம். பையை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேலே டைப்பை வந்து இன்ட்ராடேன்னு மாற்றிடணும். ஷேரை வந்து NSEலே இருக்கட்டும். 25 ஷேர் நம்ம வாங்கலாம். ஆக்சுவலாக 26 ஷேர் நம்ம முன்னாடி ட்ரை பண்ணோம் 38 ரூபா 25 பைசாவில் வச்சு. இப்போது 38 ரூபா 25 பைசாவில் வச்சா தான் 26 ஷேர் வரும். 38 ரூபா இது 30 பைசாவில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 25 ஷேர் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இல்லைனா ஒன்று பண்ணலாம், மார்க்கெட் ரேட்டில் வச்சு மார்க்கெட்னே ப்ரைஸை வந்து மார்க்கெட் ஆப்ஷன்லேயே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 26 ஷேரில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்கேஸ் வந்து சடனாக கிராஃப் டவுன் ஆனிச்சு அப்படின்னா 38 ரூபா 35 பைசாலேருந்து 38 ரூபா 25 பைசாவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு 26 ஷேர் வாங்க முடியும். ஸோ ஒரு ஷேர் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 26 வச்சு வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக 35 பைசாலே இருக்குது. 25 பைசாவுக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஷேர் நமக்கு கிடச்சாலுமே, ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடச்சாலுமே நமக்கு ப்ராஃபிட் தானே.
இந்த 5 பைசா 10 பைசாவில் பாருங்கள் நமக்கு ஒரு ஷேரே மாறுது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு. நான் வந்து ₹200 மேலே நான் ட்ரை பண்ணல. ஸோ அதனால் சொல்லிடுறேன், பெரிய அமௌண்ட்டாக போகிறப்போ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டனாக சொல்கிறேன், அன்றைய ஷேரை நீங்கள் அன்றைக்கே விற்றுருங்க. அதுதான் இன்ட்ராடேயோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது நிறைய பேர் வந்து பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ 25 வச்சு நம்ம வாங்க முடியுது, 26 வச்சு வாங்க முடியல. ஸோ 25 வச்சு நம்ம வாங்கிடலாம். எவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணுறது, ஒன்ஸ் வேணால் செக் பண்ணி பார்ப்போமா? ஏன்னா எனக்கு என்னென்னா ₹38 30 பைசாவில் வச்சு நம்ம இப்போ வாங்கிட்டோம் 25 ஷேரை. ஸோ நீங்கள் பார்க்கலாம், டாப்பில் இன்ட்ராடே பொசிஷன் போட்டு +25 நமக்கு 25 ஷேர் நமக்கு வந்துட்டு ₹1.25 நமக்கு இப்போ நஷ்டத்தில் இருக்குது. ஸோ இப்போ 0 வந்து டோட்டல் ரிட்டர்ன் 0 இருக்குது பார்த்தீங்களா. இதோட ஓவராலாக செகண்ட் வீடியோவை பாருங்கள், நான் உடனே அதையும் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபுல்லாக இதை நம்ம விற்று நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் கம்ப்ளீட்டாக வந்து Groww ஆப்லேருந்து எடுக்கிறாங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நான் அதில் காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து டேக்ஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்கங்கிறதையும் காமிச்சிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.